ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிண்டாமுட்டி. இன்றைக்கி நாம் ஒரு வெஜிடபிள் தோசை இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பச்சை மிளகா, ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, இஞ்சி கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாகவும் வேண்டாம். ஒரு பவுலில் கடல மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகு பொடி, சீரகம், மிளகாய்த்தூள், அஜ்வின்னு சொல்லுவோம் இல்லையா, இது செரிமானத்துக்காக, அது கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியும் இதோடு சேர்த்துடணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம வீட்டில் அடை பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு அப்படியே வச்சுருங்க பக்கத்தில். இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு இப்போது சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் எடுத்துக்கிட்டு 15 பூண்டு பல் நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை 2-3 வெட்டி இதிலையே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1/2 எடுத்திருக்கேன். ஒரு முழு தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே பேனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு அடுப்பை மீடியம்லேயோ லோவ்லேயோ வச்சு வதக்கிக்கலாம். எப்போ வரைக்கும் இதை நீங்கள் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதோட தோல் தனியாக செப்பரேட் ஆகி வரணும். இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்துடுச்சுன்னா நீங்கள் வதக்கிறத நிறுத்திக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மிளகாயை வறுக்க போகிறோம். நான் 10லேருந்து 12 காஞ்ச மிளகா வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு கூடவோ குறையவோ செய்யலாம். நீங்கள் 12 காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மிளகாயையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சரையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக சட்னி பதத்துக்கு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு.